வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து லஞ்ச் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து காரக்குழம்பு அதாவது ட்ரை ஃபிஷ் கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன். செம்ம டேஸ்ட்டாக பண்ண போகிறேன் கருவாட்டு குழம்பு. எப்படி பண்ணணுன்றதை பார்க்கலாம். இப்போ முதல்ல நான் வந்து ஒயிட் ரைஸ் அடுப்பில் வச்சுக்கிறேன். ஒயிட் ரைஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து கருவாட்டு குழம்பு செய்ய போகிறேன். எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான முறையில் தான் நான் கருவாட்டு குழம்பு சேர்க்குறேன். எப்பவும் ஒரே மாடலாக செய்ய நல்லா இருக்காது. இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக செய்வோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கருவாட்டு குழம்பு, முட்டை தொக்கு, அந்த மாதிரி எல்லாம் செய்யப்போகிறேன். செம்ம டேஸ்ட்டான முட்டை தொக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் அந்த மாதிரி. இப்போ நான் முதல்ல ஒயிட் ரைஸ் பண்ணிக்கிறேன். ஒயிட் ரைஸ் அடுப்பில் வச்சிடலாம். அதுக்குள்ளே அடுத்தது நான் வந்து கருவாடை ஊற போட்டுக்கிறேன். எப்பவுமே கருவாடை வந்து ஊற போட்டுடணும். அப்போ தான் கழுவ ஆட்டமாக இருக்கும். நான் முதல்ல இது வச்சுக்கிறேன். கருவாடையும் புளியையும் ஊற போட்டுடலாம். முதல்ல ஒயிட் ரைஸ் ஆகிடுச்சா, அடுத்தது ஒரு பாத்திரத்தில் நான் வந்து புளியை ஊற போட்டுக்கிறேன். புளியை ஊற போட்டுக்கலாம். நான் புளி கொஞ்சம் அதிகமாகவே ஊற போடுறேன், ஏன்னா ரசம் வச்சுக்கலாம். அதனால் புளி ஊற போட்டுக்கிறேன். அடுத்தது வந்து எனக்கு வந்து நெத்திலி கருவாடு தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 2 பாக்கெட் நெத்திலி கருவாடு வாங்கியிருக்கோம். அதை வந்து பார்க்குறேன். இந்த பாருங்க, 2 பாக்கெட். இந்த 2 பாக்கெட் அப்படியே கொட்டிக்கிடலாம். பாருங்க, இதை வந்து அப்படியே ஊற போட்டுக்கிடலாம். இது வந்து தலையை மட்டும் கட் பண்ணால் போதும். அடுத்தது வந்து சாம்பார் வெங்காயம் அரைச்சிக்க போகிறேன். எனக்கு வந்து சாம்பார் நாட்டுக்கோழி முட்டை வச்சுருக்கேன், அதை வேக போடலான்னு பார்க்குறேன். இப்போ வந்து நாட்டுக்கோழி முட்டை எங்கள் வீட்டில் கோழிலாம் நிறைய இருக்குது. அதனால் நாட்டுக்கோழி முட்டைக்கு பஞ்சமே இல்லை எங்கள் வீட்டில். அதனால் நான் வந்து நாட்டுக்கோழி முட்டையை தான் நான் வேக வைக்க போகிறேன். ஏன்னாக்கா ரொம்ப ஸ்ட்ரென்த்து, இதுதான் ரொம்ப சத்து. இப்போ இந்த முட்டையை நான் வந்து வேக வச்சுட்டு, நம்ம வந்து நாட்டுக்கோழி வந்து இன்றைக்கி முட்டை விட்டதுன்னா இன்றைக்கே நம்ம வேக வைக்கக்கூடாது. ஓடு வந்து பிக்க முடியாது. அதனால் 2-3 நாள் ஆன பிறகு தான் ஓடு பிக்கிறதுக்கு வரும். அதனால் நான் நாட்டுக்கோழி முட்டையை மட்டும் உடனே எந்த கோழி முட்டைனாலும் கோழி முட்டை போட்ட உடனே நம்ம வேக வைக்கக்கூடாது. அதை வந்து லேட்டாக தான் வேக வைக்கணும். 2-3 நாள் கழிச்சு தான். முட்டை ஒழுங்காகவே உடைய வராது. அதனால தான் நான் வந்து பழைய முட்டையை தான் இப்போ வேக வைக்கிறேன். முட்டையை முதல்ல வேக போட்டுக்கிறேன். நான் முட்டை தொக்கு பண்ண போகிறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன், அப்போ தான் தோல் வந்து ஈஸியாக உடையத்துக்கு வரும். இப்போ எது பண்ணணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன், சாம்பார் வெங்காயத்தை உரிச்சிக்க போகிறேன். சாம்பார் வெங்காயத்தை கருவாட்டு குழம்புக்கு நான் எல்லா சாம்பார் வெங்காயத்தையும் கொஞ்சம் உரிச்சிக்க போகிறேன். இப்போ இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டனால குழம்பு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாம்பார் வெங்காயத்தை உரிச்சு எடுத்துகிட்டு வரேன். இப்போ கருவாட்டு குழம்புக்கு தேவையான பொருட்கள் எடுத்துகிட்டு போகிறேன். சாம்பார் வெங்காயத்தை அரிஞ்சிக்கிட்டேன். தக்காளி, கருவேப்பிலை, மாங்காய் எல்லாம் போட்டு காரப்பாடு, கத்திரிக்காய் போட்டு வெண்டைக்காய் கூட இருக்குது, எல்லாம் போட்டு செய்து. நீ டேப்பை காலி பண்ணாதடா. இப்போ 3 கத்திரிக்காய் எடுத்துருக்குறேன். 3 கத்திரிக்காய் எடுத்து கழுவிக்கிட்டேன். ஒரு 2 முருங்கைக்காய். நான் இப்போ இதெல்லாம் காய்கறியெல்லாம் கழுவி வச்சுட்டு 4 தக்காளி. கருவாட்டு குழம்புக்கு 2 தக்காளி போதும். இந்த முட்டை தொக்குக்கு தான் தக்காளி கொஞ்சம் நிறைய தேவைப்படும். ஒயிட் ரைஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து கருவாட்டு குழம்புக்கு வெங்காயத்தை அரைச்சி வச்சுக்கிறேன். கொஞ்சம் வெங்காயம் அப்படியே முழுசாக போட்டு போகிறேன். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். முட்டை வெந்துருச்சு. மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் கருவாட்டு குழம்புக்கு. இப்போ நான் வந்து இந்த முட்டையை உரிக்கணும். இது கொஞ்சம் தண்ணி சூடு ஆறட்டும். இப்போ நான் வந்து கருவாட்டை கழுவிக்க போகிறேன். இந்த பாருங்கள்,
இந்த நெத்திலி கருவாடு இந்த தலையை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். அந்த வால் பகுதி கூட ஓகே, கட் பண்ண பாருங்க. இந்த தலையை மட்டும் எடுத்துடணும். ரொம்ப ஈஸி. இதை பாருங்க. இப்போ இதை அப்படியே நம்ம க்ளீன் பண்ண வேண்டியதான். தலையை மட்டும் இப்படி பிச்சு எடுத்துட்டால் போதும். இந்த மாதிரி நான் எல்லா நெத்திலி கருவாடையும் க்ளீன் பண்ணிடுறேன். மண்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கருவாட்டு குழம்பு எண்ணெய் சூடாகும். கடுகு போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு கடுகு நல்லா பொரியிருந்து எண்ணெய் சூடாகல, எண்ணெய் சூடாகட்டும். வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். எந்த குழம்புக்குமே வெந்தயம் யூஸ் பண்ணலாம். வெந்தயம் வந்து அவ்வளோ நல்ல உடம்புக்கு. அடுத்து கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கிறேன். அந்த மாதிரி நம்ம சீரகமும் சேர்த்தா ரொம்ப நல்லது. சீரகம் போட்டுட்டேன், கடுகு பொடிட்டோம். இப்போ நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் சாம்பார் வெங்காயத்தை போட்டுக்கிறேன். அதோட கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் கருவாடை வந்து அந்த தலைப்பகுதி மட்டும் கட் பண்ணிக்கிட்டேன். நெத்திலி கருவாடில் கொஞ்சம் 2 வாஷ் பண்ணிட்டா போதும். மண் இருக்கும், அதனால தான் அதை போட்டு நல்லா கழுவணும். சுடுதண்ணில் போட்டு கழுவுனா இன்னும் சீக்கிரமாக கழுவிடலாம். நான் வந்து ஊற வச்சுக்கிறதுனால ஈஸியாக போச்சு. அடுத்தது வந்து உப்பு போட்டுக்கிறேன், கல் உப்பு. கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் போடலான்னு பார்க்குறேன். லெமன் இருக்குது, எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே, ஒரு ஜூஸ் போட்டு குடிச்சிடுவோம். லெமன் ஜூஸ் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கிடுச்சு. வெங்காயம் நான் வந்து எப்பவுமே சாம்பார் வெங்காயத்தை அரைச்சும் போடுவேன், முழுசாகவும் போடுவேன். இதை கொஞ்சம் அரைச்சி போட்டுக்கிட்டேன். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கிடலாம். இதில் ஒரு 2 தக்காளியை போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். தக்காளியை அரைச்சி போட்டுக்கலாம். அதுக்குள்ளே இது வதங்கட்டும். இப்போ இந்த தக்காளியும் போட்டுருவேன். நல்லா வதங்கட்டும். இவங்க எல்லோரும் மாதிரி நார்மலாக தான் செய்கிறாங்க, வித்தியாசமாக செய்ய போகிறேன்னாங்களே. எல்லோரும் செய்கிறவங்க நார்மலாக தானே செய்கிறாங்கன்ட்டு நினைக்காதீங்க. இப்போ இது ஃபைனலாக தான் அதுக்கு வேலையே இருக்குது. இப்போ புளியை கரைச்சி ஊற்றிக்கிறேன். புளியை கரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே கருவாடை கழுவிட்டேன். முட்டை தொக்கு மட்டும் பண்ணணும், ரசம் பண்ணணும். பச்சை மிளகா ரசம் தான் எனக்கு பிடிக்கும், அதனால் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்குதா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கட் பண்ணி வச்சுருந்த காய்கறிகளை போட்டு கொடுத்தேன். முருங்கைக்காய், கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை போட்டுட்டு அதையும் வேக வச்சுக்க போகிறேன். எல்லாம் நல்லா வேகட்டும். நான் பெரிய ஸ்டவ் வச்சுக்கிறேன், அப்போ தான் சீக்கிரமாக வேகும். வேகட்டும். இப்போ அந்த குழம்பு ஆகிறதுக்குள்ளே நான் முட்டையை உரித்து தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை தான் நம்ம தொக்கு பண்ணணும். இதை நான் என்ன பண்ண போகிறேன், வெள்ளையை மட்டும் தனியாக எடுத்துட்டு மஞ்சளை தனியாக எடுக்கணும். இப்போ நம்ம பண்ணுற அந்த தொக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா முட்டையை உரித்து எடுத்துப்போம். தோல் ஈஸியாக உரிக்க வருது. ஏன்னா இது புது முட்டைன்னா உரிக்க வராது, இது பழைய முட்டைனாலும் உரிக்க வருது. இந்த முட்டை கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். கெட்டு போயிடுச்சு முட்டை. அது வேறு, நாட்டுக்கோழி முட்டை வெயிலுக்கு சீக்கிரமாக கெட்டு போயிடுது. அது வேறு பார்க்கணும். ஒரு முட்டை கெட்டு போயிடுது. அது தண்ணியில் போட்டு பார்ப்பாங்க, மிதந்துச்சுன்னா நல்ல முட்டை இல்லை, முழுகுனா நல்ல முட்டை அப்படின்னு நினைக்கிறேன். அது எனக்கு சரியாக தெரியலை. இந்த முட்டை நல்லாயிருக்கு, இதை மறுபடியும் கழுவிக்கிடணும். ஓகே, இனிமேல் எல்லா முட்டையும் உரிச்சிட்டு வரேன். இப்போ கத்திரிக்காவும் முருங்கைக்காயும் கொஞ்சம் வெந்திருக்கு. நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலான்னு பார்க்குறேன். கொஞ்சம் காரமாக போட்டு சாப்பிட்றேன், நல்லாயிருக்கும். மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் தான் போட்டுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். நல்லா ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சுட்டு
ஃபைனலாக புளியை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பூண்டு நசுக்கி போடணும். இப்போ நான் வந்து கருவாட்டு குழம்பு வித்தியாசமான முறையில் வேறு டேஸ்ட்டில் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்களா. எப்பவும் மாதிரியே கருவாட்டு குழம்பு செய்துட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5-6 பூண்டு பல்லை நசுக்கி போட்டுட்டு நம்ம குழம்பை இறக்கணும்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கருவாட்டு குழம்பு. கருவாடெலாம் போட்டுட்டு ஃபைனலாக இறக்கிறதுக்கு முன்னாடி தான் பூண்டை நசுக்கி போடணும். ஓரளவு காய் வெந்துருச்சு. நான் அந்த அரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கிறேன். கரைச்சி வச்ச புளியை இப்போ புளி கூடையே இதெல்லாம் வேகட்டும். இப்போ அந்த காயில் உப்பு புளிப்பு காரம் எல்லாம் பிடிக்கட்டும். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நல்லா வெந்த பிறகு தான் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கு, கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இவ்வளோ குழம்பு போதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் புளியை கரைச்சி ஊற்றிக்குவோம். ஓகே, நல்லா கொதிக்கட்டும். கருவாடை போட்டு போகிறேன். கருவாடை போட்டுட்டு இப்போ இந்த பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, இனிமேல் தான் இந்த பூண்டை தட்டி போட்டுறப்பறேன். இப்போ கருவாட்டு குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, பூண்டை இப்போ கருவாட்டு குழம்புல நசுக்கி போட்டுடணும். இதுதான் வித்தியாசமான முறையில் நான் செய்ய போகிறது. இப்போ பூண்டு நசுக்கிட்டேன், அப்படியே கருவாட்டு குழம்புல போட்டுக்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான கருவாட்டு குழம்பு தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த செய்து சாப்பிட்டு பாருங்கள். இன்றைக்கி வந்து லஞ்ச் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து காரக்குழம்பு அதாவது ட்ரை ஃபிஷ் கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன். செம்ம டேஸ்ட்டாக பண்ண போகிறேன் கருவாட்டு குழம்பு. எப்படி பண்ணணுன்றதை பார்க்கலாம். இப்போ முதல்ல நான் வந்து ஒயிட் ரைஸ் அடுப்பில் வச்சுக்கிறேன். ஒயிட் ரைஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து கருவாட்டு குழம்பு செய்ய போகிறேன். எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான முறையில் தான் நான் கருவாட்டு குழம்பு சேர்க்குறேன். எப்பவும் ஒரே மாடலாக செய்ய நல்லா இருக்காது. இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக செய்வோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கருவாட்டு குழம்பு, முட்டை தொக்கு, இந்த மாதிரி எல்லாம் செய்ய போகிறேன். செம்ம டேஸ்டான முட்டை தொக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் அந்த மாதிரி. இப்போ நான் முதல்ல ஒயிட் ரைஸ் பண்ணிக்கிறேன். ஒயிட் ரைஸ் அடுப்பில் வச்சிடலாம். அதுக்குள்ளே அடுத்தது நான் வந்து கருவாடை ஊற போட்டுக்கிறேன். எப்பவுமே கருவாடை வந்து ஊற போட்டுடணும், அப்போ தான் கழுவ ஆட்டமாக இருக்கும். நான் முதல்ல இது வச்சுக்கிறேன். கருவாடையும் புளியையும் ஊற போட்டுடலாம். முதல்ல ஒயிட் ரைஸ் ஆகிடுச்சா, அடுத்தது ஒரு பாத்திரத்தில் நான் வந்து புளியை ஊற போட்டுக்கிறேன். புளியை ஊற போட்டுக்கலாம். நான் புளி கொஞ்சம் அதிகமாகவே ஊற போடுறேன், ஏன்னா ரசம் வச்சுக்கலாம். அதனால் புளி ஊற போட்டுக்கிறேன். அடுத்தது வந்து எனக்கு வந்து நெத்திலி கருவாடு தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 2 பாக்கெட் நெத்திலி கருவாடு வாங்கியிருக்கோம். அதை வந்து பார்க்குறேன். இந்த பாருங்க 2 பாக்கெட். இந்த 2 பாக்கெட் அப்படியே கொட்டிக்கிடலாம். பாருங்க, இதை வந்து அப்படியே ஊற போட்டுக்கிடலாம். இது வந்து தலையை மட்டும் கட் பண்ணால் போதும் ஊற. அடுத்தது வந்து சாம்பார் வெங்காயம் அரைச்சிக்க போகிறேன். எனக்கு வந்து சாம்பார் நாட்டுக்கோழி முட்டை வச்சுருக்கேன், அதை வேக போடலான்னு பார்க்குறேன். இப்போ வந்து நாட்டுக்கோழி முட்டை எங்கள் வீட்டில் கோழிலாம் நிறைய இருக்குது. அதனால் நாட்டுக்கோழி முட்டைக்கு பஞ்சமே இல்லை எங்கள் வீட்டில். அதனால் நாங்கள் வந்து நாட்டுக்கோழி முட்டை தான் நான் வேக வைக்க போகிறேன். ஏன்னாக்கா ரொம்ப ஸ்ட்ரென்த்து, இதுதான் ரொம்ப சத்து. இப்போ இந்த முட்டையை நான் வந்து வேக வச்சுட்டு, நம்ம வந்து நாட்டுக்கோழி வந்து இன்றைக்கி முட்டை விட்டதுன்னா இன்றைக்கே நம்ம வேக வைக்கக்கூடாது. ஓடு வந்து பிக்க முடியாது. அதனால் 2-3 நாள் ஆன பிறகு தான் ஓடு பிக்கிறதுக்கு வரும். அதனால் நான் நாட்டுக்கோழி முட்டையை மட்டும் உடனே எந்த கோழி முட்டைனாலும் கோழி முட்டை போட்ட உடனே நம்ம வேக வைக்கக்கூடாது.
அதை வந்து லேட்டாக தான் வேக வைக்கணும். 2-3 நாள் கழிச்சு தான். முட்டை ஒழுங்காகவே உடைய வராது. அதனால தான் நான் வந்து பழைய முட்டையை தான் இப்போ வேக வைக்கிறேன். முட்டையை முதல்ல வேக போட்டுக்கிறேன். நான் முட்டை தொக்கு பண்ண போகிறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். அப்போ தான் தோல் வந்து ஈஸியாக உடையத்துக்கு வரும். இப்போ எது பண்ணணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன், சாம்பார் வெங்காயத்தை உரிச்சிக்க போகிறேன். சாம்பார் வெங்காயத்தை கருவாட்டு குழம்புக்கு நான் எல்லா சாம்பார் வெங்காயத்தையும் கொஞ்சம் உரிச்சிக்க போகிறேன். இப்போ இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டனால குழம்பு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாம்பார் வெங்காயத்தை உரிச்சு எடுத்துகிட்டு வரேன். இப்போ கருவாட்டு குழம்புக்கு தேவையான பொருட்கள் எடுத்துகிட்டு போகிறேன். சாம்பார் வெங்காயத்தை அரிஞ்சிக்கிட்டேன். தக்காளி, கருவேப்பிலை, மாங்காய் எல்லாம் போட்டு காரப்பாடு, கத்திரிக்காய் போட்டு வெண்டைக்காய் கூட இருக்குது. எல்லாம் போட்டு செய்யணும். நீ டேப்பை காலி பண்ணாதடா. இப்போ 3 கத்திரிக்காய் எடுத்துருக்குறேன். 3 கத்திரிக்காய் எடுத்து கழுவிக்கிட்டேன். ஒரு 2 முருங்கைக்காய். நான் இப்போ இதெல்லாம் காய்கறியெல்லாம் கழுவி வச்சுட்டு 4 தக்காளி. கருவாட்டு குழம்புக்கு 2 தக்காளி போதும். இந்த முட்டைக்கு தான் தக்காளி கொஞ்சம் நிறைய தேவைப்படும். ஒயிட் ரைஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து கருவாட்டு குழம்புக்கு வெங்காயத்தை அரைச்சி வச்சுக்கிறேன். கொஞ்சம் வெங்காயம் அப்படியே முழுசாக போட்டு போகிறேன். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். முட்டை வெந்துருச்சு. மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் கருவாட்டு குழம்புக்கு. இப்போ நான் வந்து இந்த முட்டையை உரிக்கணும். இது கொஞ்சம் தண்ணி சூடு ஆறட்டும். இப்போ நான் வந்து கருவாட்டை கழுவிக்க போகிறேன். இந்த பாருங்கள், இந்த நெத்திலி கருவாடு இந்த தலையை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். அந்த வால் பகுதி கூட ஓகே, கட் பண்ண தேவை. இந்த பாருங்கள், இந்த தலையை மட்டும் எடுத்துடணும். ரொம்ப ஈஸி. இந்த பாருங்கள், இப்போ இதை அப்படியே நம்ம க்ளீன் பண்ண வேண்டியதான். தலையை மட்டும் இப்படி பிச்சு எடுத்துட்டா போதும். இந்த மாதிரி நான் எல்லா நெத்திலி கருவாடையும் க்ளீன் பண்ணிடுறேன். மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கருவாட்டு குழம்பு எண்ணெய் சூடாகும். கடுகு போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு கடுகு நல்லா பொரியிருந்து எண்ணெய் சூடாகல. எண்ணெய் சூடாகட்டும். வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். எந்த குழம்புக்குமே வெந்தயம் யூஸ் பண்ணணும். வெந்தயம் வந்து அவ்வளோ நல்ல குழம்புக்கு. அடுத்து கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கிறேன். அந்த மாதிரி நம்ம சீரகமும் சேர்த்தா ரொம்ப நல்லது. சீரகம் போட்டுட்டேன். கடுகு பொடிட்டோம். இப்போ நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் சாம்பார் வெங்காயத்தை போட்டுக்கிறேன். அதோட கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் அந்த கருவாடை வந்து அந்த தலைப்பகுதி மட்டும் கட் பண்ணிக்கிட்டேன். நெத்திலி கருவாடில் கொஞ்சம் 2 வாஷ் பண்ணிட்டா போதும். மண் இருக்கும், அதனால தான் அதை போட்டு நல்லா கழுவணும். சுடுதண்ணில் போட்டு கழுவுனா இன்னும் சீக்கிரமாக கழுவிடலாம். நான் வந்து ஊற வச்சுக்கிறதுனால ஈஸியாக போச்சு. அடுத்தது வந்து உப்பு போட்டுக்கிறேன், கல் உப்பு. கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் போடலான்னு பார்க்குறேன். லெமன் இருக்குது, எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே, ஒரு ஜூஸ் போட்டு குடிச்சிடுவோம். லெமன் ஜூஸ் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கிடுச்சு வெங்காயம். நான் வந்து எப்பவுமே சாம்பார் வெங்காயத்தை அரைச்சும் போடுவேன், முழுசாகவும் போடுவேன். இதை கொஞ்சம் அரைச்சி போட்டுக்கிட்டேன். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கிடலாம். இதில் ஒரு 2 தக்காளியை போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். தக்காளியை அரைச்சி போட்டுக்கலாம். அதுக்குள்ளே இது வதங்கட்டும். இப்போ இந்த தக்காளியும் போட்டுருவேன். நல்லா வதங்கட்டும். எல்லாரும் மாதிரி நார்மலாக தான் செய்கிறாங்க, வித்தியாசமாக செய்ய போகிறேன்னு நாங்களே எல்லோரும் செய்கிறவங்க நார்மலாக தானே செய்கிறாங்கன்ட்டு நினைக்காதீங்க. இப்போ இது ஃபைனலாக தான் அதுக்கு வேலையே இருக்குது. இப்போ புளியை கரைச்சி ஊற்றிக்கிறேன். புளியை கரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே கருவாடை கழுவிட்டேன். முட்டை தொக்கு மட்டும் பண்ணணும், ரசம் பண்ணணும். பச்சை மிளகா ரசம் தான் எனக்கு பிடிக்கும், அதனால் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா. இப்போ இது நல்லா வதங்குதா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கட் பண்ணி வச்சிருந்த காய்கறிகளை போட்டுக்கிட்டேன்.
முருங்கைக்காய் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை போட்டுட்டு அதையும் வேக வச்சுக்க போகிறேன். எல்லாம் நல்லா வேகட்டும். நான் பெரிய ஸ்டவ் வச்சுக்கிடுறேன், அப்போ தான் சீக்கிரமாக வேகும். வேகட்டும். இப்போ அந்த குழம்பு ஆகிறதுக்குள்ளே நான் முட்டையை உரித்து தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை தான் நம்ம தொக்கு பண்ணணும். இதை நான் என்ன பண்ண போகிறேன், வெள்ளையை மட்டும் தனியாக எடுத்துட்டு மஞ்சளை தனியாக எடுக்கணும். இப்போ நம்ம பண்ணுற அந்த தொக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா முட்டையை உரித்து எடுத்துப்போம். தோல் ஈஸியாக உரிக்க வருது. ஏன்னா இது புது முட்டைன்னா உரிக்க வராது, இது பழைய முட்டைன்னு உரிக்க வருது. இந்த முட்டை கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். கெட்டு போயிடுச்சு முட்டை. அது வேறு நாட்டுக்கோழி முட்டை வெயிலுக்கு சீக்கிரமாக கெட்டு போயிடுது. அது வேறு பார்க்கணும். ஒரு முட்டை கெட்டு போயிடுது. அது தண்ணியில் போட்டு பார்ப்பாங்க, மிதந்துச்சுன்னா நல்ல முட்டை இல்லை, முழுகுனா நல்ல முட்டை அப்படின்னு நினைக்கிறேன். அது எனக்கு சரியாக தெரியலை. இந்த முட்டை நல்லாயிருக்கு, இதை மறுபடியும் கழுவிக்கிடணும். ஓகே, இனிமேல் எல்லா முட்டையும் உரிச்சிட்டு வரேன். இப்போ கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் கொஞ்சம் வெந்திருக்கு. நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலான்னு பார்க்குறேன். கொஞ்சம் காரமாக போட்டுக்கிறேன், நல்லாயிருக்கும். மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் தான் போட்டுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். நல்லா ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சுட்டு ஃபைனலாக புளியை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பூண்டு நசுக்கி போடணும். இப்போ நான் வந்து கருவாட்டு குழம்பு வித்தியாசமான முறையில் வேறு டேஸ்ட்டில் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்களா. எப்பவும் மாதிரியே கருவாட்டு குழம்பு செய்துட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5-6 பூண்டு பல்லை நசுக்கி போட்டுட்டு நம்ம குழம்பை இறக்கணுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கருவாட்டு குழம்பு. கருவாடெலாம் போட்டுட்டு ஃபைனலாக இறக்கிறதுக்கு முன்னாடி தான் பூண்டை நசுக்கி போடணும். ஓரளவு காய் வெந்துருச்சு. நான் அந்த அரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கிறேன். கரைச்சி வச்ச புளியை இப்போ புளி கூடையே இதெல்லாம் வேகட்டும். இப்போ அந்த காயில் உப்பு புளிப்பு காரம் எல்லாம் பிடிக்கட்டும். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நல்லா வெந்த பிறகு தான் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கு, கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இவ்வளோ குழம்பு போதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் புளியை கரைச்சி ஊற்றிப்போம். ஓகே, நல்லா கொதிக்கட்டும். கருவாடை போட்டுற போகிறேன். கருவாடை போட்டுட்டு இப்போ இந்த பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, இனிமேல் தான் இந்த பூண்டை தட்டி போட்டுற போகிறேன். இப்போ கருவாட்டு குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, பூண்டை இப்போ கருவாட்டு குழம்புல நசுக்கி போட்டணும். இதுதான் வித்தியாசமான முறையில் நான் செய்ய போகிறது. இப்போ பூண்டு நசுக்கிட்டேன், அப்படியே கருவாட்டு குழம்புல போட்டுக்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான கருவாட்டு குழம்பு தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த செய்து சாப்பிட்டு பாருங்கள். சுவையான கருவாட்டு குழம்பு தயாராகிடுச்சு. இனிமேல் பச்சை மிளகா ரசம் வைக்க போகிறேன். வெள்ளை முட்டை வேறு அவிச்சு வச்சுருக்கேன், ஒயிட் கோழி முட்டை. இதையும் போயிட்டு இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறேன் கருவாட்டு குழம்பு எப்படி இருக்குன்ட்டு. கருவாட்டு குழம்பு சாப்பிட்டு பார்ப்போம். செம்ம டேஸ்ட்டு. எப்பவுமே கருவாட்டு குழம்பு செய்தீங்கன்னா அது இறக்கிறதுக்கு முன்னாடி பூண்டை நசுக்கி போட்டு அந்த குழம்பை சாப்பிட்டு பாருங்கள். பூண்டு நசுக்கி போட்டு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டு. உங்களுக்கு இந்த புது மாடல் கருவாட்டு குழம்பு செய்கிற மாதிரி செய்யிட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி பூண்டை நசுக்கி போட்டுடணும். அவ்வளோ செம்ம டேஸ்ட்டு. அவிச்ச முட்டையும் வச்சு இதோட சாப்பிட்டா கருவாட்டு குழம்பு சேர்த்தேன். அடுத்தது பச்சை மிளகா ரசம் தான் பண்ண போகிறேன். அதில் வந்து ஒரு தக்காளி
2 பச்சை மிளகாய், பூண்டு, மிளகு, சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு வரேன். இப்போ நான் ரசம் வைக்க போகிறேன். இன்றைக்கி நான் வந்து புதினா ரசம் வைக்கலான்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு பச்சை மிளகா ரசம் தான் வச்சிடலான்ட்டு பச்சை மிளகாலாம் அரைச்சிட்டேன். சரி புதினா கொஞ்சம் கிடக்கு, அந்த புதினா ரசம் வைக்கலான்ட்டு புதினாவை வச்சுருக்கேன். கட் பண்ணி கடுகு போட்டுக்கிறேன், வெந்தயம் போட்டுக்கிறேன், காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். ஒரு 4 காஞ்ச மிளகா போதும், 2 போதும். இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா மிக்ஸி ஜாரில், அதை போட்டுக்கிறேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன், இல்லையே கருவேப்பிலை தான் இருக்குது, கல் உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக நான் புதினா போட்டுக்கிறேன். இந்த புதினா ரசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கூட போட்டுக்கிடலாம், அரைச்சி கூட போடலாம். நான் அரைக்கலை, அப்படியே கொஞ்சம் இந்த இலையிலேயே சாரெலாம் இறங்கிடும். நல்லா வதங்கட்டும். இன்னும் கூட கொஞ்சம் புதினா போட்டுக்கிடலாம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அதுக்குள்ளே புளியை கரைச்சி வச்சுக்கலாம். அப்படின்னா நம்ம அது வதங்கின பிறகு ஊற்றிடலாம் உள்ள. அடுத்தது வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா முட்டை தொக்கு பண்ண போகிறேன். முட்டைலாம் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். செம்ம டேஸ்ட் வாசனையாக இருக்குப்பா புதினா ரசம், செம்ம வாசனையாக இருக்குப்பா. இதுவே இன்னும் கொஞ்சம் கூட புதினா போடலாம், எடுத்துகிட்டு வரேன். செம்ம டேஸ்ட்டு. இன்னும் கொஞ்சம் புதினா சும்மா அப்படியே காம்போடையே போட்டுக்கிடலாம், நல்லா இருக்கும். இதை வந்து கொத்தமல்லிக்கு பதில் நான் புதினா போடுறேன், அவ்வளோதான் வித்தியாசம். இது பாருங்க, அப்படியே புதினாவை போட்டுட்டு இன்னும் கூட தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிடலாம். சுவையான புதினா ரசம் தயாராகிடுச்சு. இதுலேயே லெமன் விட்டாலும் நல்லாயிருக்கும், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் புதினா ரசம். செம்ம டேஸ்ட்டு. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கும். அடுத்தது முட்டை தொக்கு பண்ணணும், அதுக்கு வெங்காயம் தக்காளி அரைச்சிட்டு வரேன். சூப்பர் டேஸ்ட். வந்துச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான புதினா ரசம் இதை வேறு பாத்திரத்தில் ஊற்றிட்டு இப்போ நான் வந்து முட்டை தொக்கு பண்ண போகிறேன். ஒரு 6 முட்டை வச்சுருக்கிறேன், அது தொக்கு பண்ணணும். இந்த ரசத்தை எடுத்து ஊற்றிடலாம் வேறு பாத்திரத்தில். இப்போ இந்த எல்லோ முட்டை எடுத்துட்டு இதை வந்து நீல வாக்கில் நான் கட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் இந்த நீல வாக்கில் கட் பண்ணிப்போம். நான் வந்து முட்டையெல்லாம் இந்த மாதிரி நீல வாக்கில் எடுத்துக்கிட்டேன். அடுத்தது எல்லோ கலரை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ எண்ணெய் வச்சுக்கிட்டேன். நான் சோம்பு போட்டுக்க போகிறேன். சோம்பு, சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை, கல்லுப்பு, வதங்கட்டும். இந்த மாதிரி நீங்கள் முட்டை தொக்கு செய்து சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி போட்டுக்கிறேன். இது தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு தான் மிளகாத்தூளோ மசாலா தூளோ போடணும். இப்போ இதுலேயே நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கணும் பாருங்கள். இதை நல்லா வதங்கணும், நல்லா வத்தணும். அது வரைக்கும் கிளறி நல்லா வேகணும். சிம்மில் வச்சே வேக வைக்கணும். இப்போ நான் இதில் வந்து என்னென்ன போட போகிறேன்னா
கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கிறேன். அடுத்தது சீரகத்தூள். சீரக பொடி போட்டு சமையல் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். சீரகத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அடுத்தது இந்த மிளகு, இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அடுத்தது இந்த மிளகுத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள் தூவிக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். இதை நல்லா கிளறி வச்சுக்கிடலாம். கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன், ரொம்ப போடல. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிக்க போகிறேன். கொஞ்சமாக, ரொம்ப இல்லை, கொஞ்சம் தண்ணியான பதத்தில் கொஞ்சமாக புளி, ரொம்ப போடல. இப்போ இது நல்லா வற்றி வரட்டும். நம்ம இப்போ லாஸ்ட்டாக இது முடிஞ்ச பிறகு இந்த நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அந்த முட்டை, இதெல்லாம் இதில் போடணும். எப்படி போடணுன்றது சொல்கிறேன். இது சிம்மில் இருக்குது. இப்போ நான் பெரிய ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இதை பாருங்கள் எவ்வளோ எண்ணெயில் பிரிஞ்சு வந்துச்சு. இந்த மாதிரி டைமில் இப்போ நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த முட்டையை அப்படியே போட்டுக்கிறேன். கொஞ்சமாக விளக்கி விட்டுருவோம். அடுத்தது இந்த மஞ்சள் கரு இருக்குது பார்த்தீங்களா, அதையும் அதில் போட்டுருவோம். இப்போ இந்த முட்டை வந்து உடையாத மாதிரி நம்ம இந்த மசாலாவில் இதில் போட்டுருவோம். சுவையான பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் புது மாடலான முட்டை தொக்கு. இதை பாருங்கள் அப்படியே முழுசாகவே இருக்கும். இப்போ நான் இன்றைக்கி காரக்குழம்பு, கருவாட்டு குழம்பு, புதினா ரசம், முட்டை கிரேவி, எக் கிரேவி, இது வந்து வித்தியாசமான முறையில் இருக்குது. ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதை அப்படியே நல்லா சிம்மில் வச்சு நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரணும். அந்த மாதிரி பதத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் போல் கருவேப்பிலை நான் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை எல்லாம் வேஸ்ட்டாக தான் போகும். எவ்வளோ கருவேப்பிலை போடுறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும் குழம்புலாம். ரொம்ப போடல, ஒரு மீடியமான அளவு தான், ரொம்ப போட்டாலும் நல்லா இருக்காது. இப்போ இந்த மஞ்சக்கரு வந்து அப்படியே தான் இருக்கணும், உடையக்கூடாது. இப்போ சுவையான முட்டை தொக்கு தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மூலிகை ரசம் வைக்க போகிறேன். ஒரு தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகா. இப்போ நான் இதில் என்னென்ன எடுத்துருக்கேன்னா புதினா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கிறேன். அடுத்தது வந்து பூண்டு, மிளகு, சீரகம் இவ்வளோத்தையும் போட்டு நான் அரைக்க போகிறேன். கொஞ்சமாக பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கிறேன். அடுத்தது மிளகு, சீரகம் இவ்வளோத்தையும் போட்டு அரைச்சி ரசம் வைக்க போகிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மூலிகை ரசம். நீங்கள் கூட செய்து சாப்பிட்டு பாருங்கள். நான் இதை முடிச்சுட்டு மயோனஸ் செய்யலான்னு பார்த்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மயோனஸ். இப்போ இதை மூடிட்டு நல்லா அரைச்சிட்டு வரேன். இப்போ ஒரு ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். புளி ஊற போட்டேன். இப்போ வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிறேன். கடாய் சூடாகட்டும். எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு, வெந்தயம், ஒரு 2-3 காஞ்ச மிளகா, அரைச்சி வச்சது மூலிகை, அதாவது மீன் ரசத்துக்கு மீன் கருவேப்பிலை அதெல்லாம் அரைச்சி வச்சு மிளகு, சீரகம், பூண்டு
இதுக்குள்ளே இந்த புளியை கரைச்சி ஊற்றிக்கிடலாம் இந்த மிக்ஸி ஜார்லேயே. போதும், ரொம்ப ஊற்ற வேண்டாம். புளி இவ்வளோ போதும். இதனால வதங்கட்டும். அதுக்குள்ளே இது மிக்ஸி ஜாரில் கழுவிட்டு இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தக்க வாசனை போட்டோம். கரைச்சி வச்ச புளி, மேற்கொண்டு தண்ணி டேஸ்ட் பார்த்துப்போம். கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். மயோனஸ் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு முட்டையை வேக வச்சுக்கிறேன். ஒயிட் கோழி முட்டை, வெள்ளை முட்டை தான் இது. வேக வச்சுக்கிறேன். முட்டையை உரிச்சிக்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம் மயோனஸ். நம்ம சிக்கன்லாம் வறுத்துட்டோன்னா மயோனஸ் தேவை பார்த்தீங்களா, நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இது மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். அந்த முட்டையை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முட்டை, அதுக்கப்புறமா எண்ணெய், அதுக்கப்புறமா மிளகு, கொஞ்சம் மிளகு, அதுக்கப்புறமா கொஞ்சம் சர்க்கரை, அதுக்கப்புறமா லெமன், ஒரு லெமன் இல்லை, அரை லெமன். இப்போ இதை ஃபுல்லாக மிக்ஸி ஜாரில் போட்டு அடிக்கணும். அடிச்சா மயோனஸ், லெமன். இப்போ இதை நம்ம அரைச்சிக்கிடலாம். இதில் இது இருக்குது, விதை, லெமன் விதையெல்லாம் எடுத்துடணும். லெமன் விதையெல்லாம் எடுத்துட்டு, விதை தெரியாமல் போச்சு. எல்லாத்துலேயும் விதை இருக்குச்சு. விதையெல்லாம் போடக்கூடாது. இந்த விதையெல்லாம் எடுத்துடணும். லெமனில் இவ்வளோ விதை இருக்குது. மயோனஸ் செய்திருக்கேன். சுவையான மயோனஸ் நம்மளே செய்திடலாம் வீட்டில். செம்ம டேஸ்ட் மயோனஸ்ப்பா. இன்னும் கொஞ்சம் லெமன் ஊற்றிக்கலாமா? கொஞ்சம் லெமன் ஊற்றிக்கலாம். இந்த கொட்டையெல்லாம் எடுத்துட்டு, கொட்டை இல்லாமல் ஒரு லெமன். செம்ம டேஸ்ட்டுப்பா மயோனஸ். இன்னும் கொஞ்சம் அரைச்சி எடுத்துப்போம் நல்லா மிக்ஸி ஜாரில். சுவையான மயோனஸ் தயாராகிடுச்சு. சிக்கன் ஃப்ரை.